4 million years ago ma சரியா, the first chimpanzee decided that 4 கால்ல நடந்தா ரொம்ப எனர்ஜி போகுது. ஏன்னா 4 காலை வச்சு பாடியை ஃபுல்லா மூவ் பண்ணோம்னா the amount of energy used is very heavy and சரியா. ரெண்டாவது டெஸ்டோஸ்டிரான் ஆண்களுக்கு எவ்வளோ இருக்கோ அதுக்கு 10% தான் இருக்கு. போன் டென்சிட்டியும் டெஸ்டோஸ்டிரான் ரிகவரிக்கு, மூவ்மெண்ட்டுக்கு, லாஞ்சிவிட்டிக்கு, ஸ்ட்ரென்த்துக்கு எல்லாத்துக்குமே முக்கியம். இதை நீங்க எப்படி பாஸ்ட்ல மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நடமாடி வெயிட் தூக்கி கொஞ்சம் வேலை செஞ்சு ஹண்டர் கேதரிங்ல போய் கொஞ்சம் ரிவருக்கு போய் ஏதாவது லைட்டா வெயிட் தூக்கி அந்த 12 hour சன்லைட் இருக்கும் போது வேலை செஞ்சுட்டே இருந்தாதான் நைட்டு சேஃபா பூட்டிட்டு தூங்க முடியும். டயபெட்டிஸ் அதிகமாச்சா, ஹைப்பர் டென்ஷன் அதிகமாச்சா, கார்டியாக் டிசீஸ் அதிகமாச்சா, லைஃப் ஸ்டைல் டிசீஸ் எல்லாமே அதிகமாச்சா. ஸோ இப்போ இதுக்கு மேல நீங்க விமன்னா கம்மி டெஸ்டோஸ்டிரானோட கம்மி போன் டென்சிட்டியோட உட்கார்ந்துட்டே இருந்தீங்கன்னா your life is going to get hard. That is, உங்களுக்கும் ஆண்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ் தெரியுமா? நார்மல் ஆண்களுக்கும் அந்த பாடி பில்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க டெஸ்டோஸ்டிரான் எங்களை விட 2 to 3 times எக்ஸ்ட்ரா தான் எடுப்பாங்க. அவ்வளவுதான். ஸோ ஒரு நார்மல் ஆளுக்கு 700 இருக்குன்னு வெய்ய, பாடி பில்டர்ஸ் will maintain it at 1200 to 2000 max. And carry your children. Yeah. I say carry your children. See, human beings 7 fundamental movement இருக்கு. நானியை வச்சுக்கோமா. See, I understand you have to work. You have to carry. You have to work. இல்ல have a nanny. ஸோ நான் என்ன ரியலைஸ் பண்ணேன்னா, 50 வயசு விமனுக்கு 48% ஃபேட் இருக்கு, 30 வயசு விமனுக்கு 44% ஃபேட் இருக்கு. Very less difference. ஸோ 40க்கு மேல போனாலே it goes into higher risk. உங்களை தானே beat up நீங்க பண்ணிக்கிறீங்க. Look at the good things you did. Okay. Pat yourself in the back. Okay. Because no one else is going to pat yourself in the back. True. ஒரு தப்பு பண்ணேன்னு வெயி, 100 பேர் இருப்பாங்க சொல்றதுக்கு உங்ககிட்ட. 100 நல்ல விஷயம் செய்யி, எவனும் சொல்ல மாட்டான். நீ உன்னைத்தானே பாத்துக்கலனா நீ எப்படி உன்னோட எனர்ஜி உலகத்துக்கு நல்லது செய்ய கொடுப்ப? Correct. You have to understand this. You have to. That thought process, I guess, after 30-35 தான் வரும்னு நினைக்கிறேன். Because I feel we are most of us, our obsession with food is not about food at all. That's one of the rules in my book. For most people. Yeah, I agree. நானுமே emotional eating so much, right? Yeah. Oh, so very interesting. and see, if you, true freedom is not the ability to eat everything. True freedom is the ability to say no to everything. 24 மணி நேரம் சாப்பிடாம இருங்களேன், அப்போதான் ஓ இதுதான் பசியா, ஓ தாங்க முடியுதே, ஓ இவ்வளவுதானா பசி. ஏன்னா that hunger cycle will end in those 3 hours. Then you will realize that hunger is a fleeting emotion. So true physiological hunger, you will kill your loved dog and eat it. You will eat a cauliflower if you are truly physiologically hunger. If you are truly thirsty, people have drank their urine. You have to understand, hunger is a brutal physiological feeling. நம்ம சும்மா தடிக்கு உள்தாலே ஹங்கர்னு நினைச்சுக்கிறோமே. Sounds challenging also. Hi, hello, வணக்கம். இன்னைக்கு Smart Talks with Smart Ovaries-ல we have one orthopedic genius with us. இவருடைய வீடியோஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் பயங்கர அடிக்டிவ்னு சொல்லலாம். பார்த்துட்டே இருப்போம், ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருப்போம். He's got the bones, the joints and the reels under control. Welcome, Dr. Santosh Jacob, sir. Vanakkam. Thank you for being a part of this podcast. It's an honor for all of us. So I think நீங்கள் ரொம்ப வருஷம் கழிச்சு என்னை பார்க்குறீங்க. So in this different-ஆன ஒரு செட்டப்பில், ஒரு ஜானரில் having this talk with you, I think it's really great. Yeah, it is. இல்லை நான் ஏன் யோசிக்கிறேன்னா, ஸோ ஜென்ரலாக நான் இப்போ இருக்க சிச்சுவேஷன்ல நான் இப்போ எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றதுல எல்லாம் நீயும் என்ன இவ்வளோ வருஷமா தெரிஞ்ச ஒரு பொண்ணும் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டே மற்றவங்கள மாதிரி. என்ன மிஸ்டேக்? அது ஜீனியஸிட்டியே ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபெயில் பண்ணி பாஸ் பண்ணோம் ஆர்த்தோபெடிக்ஸ். ஜீனியஸ் எல்லாம் கிடையாது, இதெல்லாம் பியூர் ஹார்ட் ஒர்க். யூ நோ, ஐ எம் நாட் அ டேலண்டட் கை, பட் யூ கான்ட் அவுட் ஒர்க் மீ. ஐ எம் நாட் அ ஜீனியஸ். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ட் ஒர்க்கிங். I'm not a perfectionist, but I'm very persistent. Right. So genius would be the wrongest way to introduce me. Correct. But I guess when we look at you that way, we feel that way. And of course, the content that you put out on orthopedics, right? Yeah. The regenerative medicine and all of that, it's very refreshing. Yeah. So, sir, நம்ம வந்து இன்னைக்கு since
நம்ம விமன் ஹெல்த் பற்றி பேசுறதுனால விமன் அண்ட் போன் ஹெல்த் இஸ் வாட் ஐ வுட் வாண்ட் டு டாக் டு யூ அபவுட் 7 ஃபண்டமெண்டல் மூவ்மெண்ட்னு இருக்குமா ஹியூமன் பீயிங்ஸ்க்கு. ஐ திங்க் விமன் ஷுட் லேர்ன் ஹவு டு டு இட். அந்த 7 ஃபண்டமெண்டல் மூவ்மெண்ட்டை எப்படி பண்றது? ஓகே. லஞ்ச், ஓகே, ஹிஞ்ச், தட் இஸ் டெட்லிஃப்ட் மூவ்மெண்ட், ஸ்குவாட், ஓகே, புஷ் மூவ்மெண்ட்ஸ், ஓகே, புல் மூவ்மெண்ட்ஸ், பிரேசிங், தட் இஸ் அந்த கோரை கனெக்ட் பண்றது. அப்பர் பாடியை வச்சு லோவர் பாடியோட ஃபோர்ஸை யூஸ் பண்ணி ஏதாவது பண்றோம்ல, அந்த டைம்ல கோரை டைட்டா வச்சுக்கிறது. அதுக்கப்புறம் லோகோமோஷன். அப்படின்னா இந்த ஆறு மூவ்மெண்ட்டையும் சேர்த்து வெயிட்ட ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தூக்கி வைக்கிறது, இல்லைன்னா நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது. ரைட், ஓகே. ஸோ இதை கத்துக்கிட்டு இதை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா வீட்டில் வெளியில குழந்தைங்களோட ஸ்போர்ட்ஸ்ல பண்ண வேண்டிய எல்லா மூவ்மெண்ட்ஸும் இன்ஜுரிஸ் இல்லாம பண்ணலாம். ஓகே, ஓகே. ஐ திங்க் ஸோ நீங்கள் இந்த போன் டென்சிட்டின்னு சொல்லும் போது தான் நான் என்ன கேட்கணும்னு நினச்சேன்னா, போன் டென்சிட்டிக்கு எவ்ரிபடி நோஸ் நவ் தெர் இஸ் சம்திங் கால் டெக்ஸா ஸ்கேன். தட் இஸ் ஃபார் போன் டென்சிட்டி. அண்ட் தென் தெர் ஆர் லாட் ஆஃப் கேம்ப்ஸ் வருது இல்லையா, ஃப்ரீ டெக்ஸா ஸ்கேன், ஃப்ரீ. பட் இந்த டெக்ஸா ஸ்கேன் நிஜமாவே எல்லாருக்குமே தேவையா? இது எதுக்காக பண்ணுறோம்? இஸ் இட் லைக் அ கம்பல்சரி தட் ஒன்ஸ் தே ரீச் அ மெனபாசல் ஏஜ் ஆர் ஒன்ஸ் தே ஹேவ் திஸ் ஆர்த்ரைட்டிஸ் இஷ்யூஸ் தட் தே ஹேவ் டு டேக் டெக்ஸா ஸ்கேன்? வாட் டு யூ திங்க் அபவுட் இட்? ஸோ சென்னையில் எடுத்தீங்கன்னா நான் தான் இருக்கிறதுலே அதிகமாக நான் டெக்ஸா ஸ்கேன்ஸ் ஐ ரைட். ஏன் தெரியுமா? அப்படியா? ஆமா, நான் எல்லா மேல் பேஷண்ட்ஸ்க்கும் ஐ டூ டெஸ்டோஸ்டிரான் லெவல்ஸ், ரைட், அண்ட் டெக்ஸா ஸ்கேன். எல்லா ஃபீமேல் பேஷண்ட்ஸ்க்கும் ஐ டூ டெக்ஸா ஸ்கேன். ஏன்னா ஏஜ் குரூப் சார், ஏஜ் குரூப் எல்லாம் நான் பார்க்கறது இல்ல. ஏன் சொல்றேன்னா, அவங்களுக்கு அவங்க பாடி காம்போசிஷன் ரொம்ப முக்கியம். அதுல என்ன தெரியும், நம்ம டெக்ஸா ஸ்கேன் எடுக்கிறோம்னா என்ன தெரியும் தெரியுமா? ஒரு ஹியூமன் பீயிங்க தோலை உரிச்சிட்டு உள்ள பார்த்தா, அண்ட் நம்ம உள்ள பார்க்கும் போது நம்ம கண்ணில் அந்த பவர் இருக்கு. ஃபேட் தனியா தெரியும், ஆர்கன்ஸ் எல்லாம் தனியா தெரியும், உறுப்புங்க மசில் வந்து தனியா தெரியும், போன் வந்து தனியா தெரியும். ஸோ இந்த ஆர்கன்ஸ் உறுப்புங்க, ஓகே, விச் லிவர், கிட்னி எல்லாம் இருக்குல்ல, அது நம்மள வாழ வைக்குது. அது மசில், தசை, எலும்பு. அண்ட் இந்த மூணுமே வேலை செய்யணும்னா ரத்தம் இருக்கணும். ஸோ இந்த 4 செல்லுமே லீன் மாஸ், சரியா? அதுக்கப்புறம் ஃபேட் மாஸ் தனியா இருக்கு. ஸோ விமென்க்கு ஜென்ரலா நார்மல் விமென்க்கு 24 to 30%. ஓகே. நார்மல் விமென்க்கு பார்த்தீங்கன்னா 24 to 30% ஃபேட் இருக்கலாம். மென்னுக்கு நான் ரொம்ப ஹை ஸ்டாண்டர்ட்ஸ் வைக்கிறது 18 to 24. அப்படிதான் என்ன இருந்தாலும் விமென்க்கு ஒரு 15% எக்ஸ்ட்ரா ஃபேட் இருக்கணும். ஓகே, அது நல்லது, சரியா? பட் நான் என்ன தெரியுமா பார்க்குறேன், most women have more than 40% body fat. So 40% body fat என்றது is not too high, okay, but it goes into almost morbid obesity. Right. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க பார்க்கிறதுக்கு ரொம்ப ஓவரா ஃபேட்டா இல்லைனாலும் உங்களோட ரிஸ்க் ஃபார் மெட்டபாலிக் டிசீஸ், டயபிட்டிஸோ, ஹைப்பர்டென்ஷனோ, ஒபேசிட்டியோ, ஹார்மோனல் இஷ்யூஸோ, இல்லை மெட்டபாலிசம் உங்களுக்கு வந்து கம்மி ஆகிறதோ, அது எல்லாமே உங்க ரிஸ்க் 2 or 3 times இன்க்ரீஸ் ஆயிடுச்சு உங்களுக்கு தெரியாமையே. கரெக்ட். ஸோ நான் ஏன் இந்த டெக்ஸா ஸ்கேன் நான் பண்றதுன்னா, நான் பிஜி சேரும் போது 50 வயசுல வந்துட்டு இருந்த நோய்ங்கெல்லாம் விமென்க்கு இப்போ நான் 30 வயசுல பாக்குறேன், சரியா? ஸோ அந்த டைம்ல நான் என்ன யோசிச்சேன்னா, என்ன காமனாலிட்டி இருக்கலாம் 50 வயசு விமென்க்கும் இப்போ இருக்க 30 வயசு விமென்க்கும்னா, நான் ரொம்ப யோசிச்சு நானும் கொஞ்சம் ஃபிட்னஸ்ல இருக்கிறதுனால என் பாடி காம்போசிஷனை ஐ வாஸ் ஃபாலோயிங். ஸோ நான் என்ன ரியலைஸ் பண்ணேன்னா, 50 வயசு விமெனுக்கு 48% ஃபேட் இருக்கு, 30 வயசு விமெனுக்கு 44% ஃபேட் இருக்கு. வெரி லெஸ் டிஃபரன்ஸ். ஸோ 40க்கு மேல போனாலே it goes into higher risk. Right. So அவங்க உடம்பு வந்து என்ன மாதிரி நோய்களை அட்ராக்ட் பண்ணுதுன்னா, விசரல் ஃபேட், கொழுப்பு ஆர்கன்ஸை சுற்றி நிறையா இருந்துச்சுன்னா, நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா, சார் அவ்வளோ மோசமா சார்ன்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் நல்லா நீந்துவீங்களான்னு கேட்பேன். நல்லா நீந்துவீங்கன்னா அந்த ஸ்விம்மிங் ரோபை போட்டுட்டு நீந்தி பாருங்களேன்னு கேட்பேன். ஓகே. ஸோ நல்ல ஃபங்க்ஷனிங் ஆர்கன் இருந்தாலும் விசரல் ஃபேட் இருந்துச்சுன்னு வெய்யு, ஸ்விம்மிங் ரோப் போட்டுட்டு நீந்துற மாதிரி யூ வில் சிங்க் அட் சம் பாயிண்ட். ஒரு லாங்
ஸோ அதனால வர நோய் எல்லாமே அந்த காம்போசிஷன்ல இருக்க உடம்புக்கு யாருக்கு வருமோ வருது. ஏன்னா ஃபேட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா மசில் பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆகுது. மசில் பர்சன்டேஜ் உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகுது. ஏன் டிக்ரீஸ் ஆகுது? நீங்க புரோட்டீன் சாப்பிட்றது இல்லை, வெயிட் தூக்குறது இல்லை. இது ரெண்டும் நீங்க பண்றது இல்லைன்னா ஏற்கனவே கம்மியா இருக்க டெஸ்டோஸ்டிரான் இன்னும் அமுங்கிற போகுது. ஓகே, இது எல்லாம் தான் சேர்ந்து இந்த ப்ராப்ளம்ஸை எடுத்துட்டு வருது. அதனால தான் விமென் மூவ்ன்ற. Right. So, see, you're so much into fitness now, illaya? But there is also a lot of content about fitness on social media. Then why is there this discrepancy? Why are people still walking in at 20, 30 years? Of course, na paakra nariya per with hormonal issues. Every 1 in 5 girls who walk into my OPD has got PCOS. And they walk in saying, I think I have PCOS. Abdida varade. They're already obese and they're saying, na weight potutten. Enak inda issues la irukku. I think I have PCOS. Check panni sollunga abdin. So, and ஒரு 20-30 we are seeing those hormonal issues, joint pain. They come with joint pain by 25-26 itself. They are saying joint pain. But there is so much content on social media also. So where is this lag? புஃபே மாதிரிமா, புஃபேக்கு போனா ரொம்ப பசி இருந்தாலும் சாப்பிட முடியாதுல்ல. சரி, காலையில எக்ஸசைஸ் பண்ணலாம்னு இன்ஸ்டாகிராம் எடுத்துட்டு வை, ஒரு 10 ரீல்ல இந்த எக்ஸசைஸ் பண்ணலாம்னு சொல்லுதா, ஒரு 10 ரீல்ல இந்த எக்ஸசைஸ் பண்ணா முதுகு வலின்னு சொல்லுதா. அதே பேக்ரவுண்ட்ல ஸ்விட்ச் பண்ணா ஒரு 4 KFC, ஒரு 4 இந்த பிரியாணி நைட்ல சாப்பிடுங்கன்னு வருதா. இந்த யோசனையில என்ன பண்ணலான்றதுலயே எவ்ரிபடி இஸ் இன் லிம்போ. ரைட். எல்லாரும் பண்ணோம். see, absolutely. And also இன்னொரு விஷயம் என்னன்னா, lot of 90s kids, 80s kids, 2000s kids, they are struggling with emotional baggage, right, which nobody is talking about. see, நான் எல்லார்கிட்டையும் என்ன தெரியுமா சொல்றது, பேஷண்ட்ஸ், என்னோட பேஷண்ட்ஸ் வந்து see, ஆர்த்தோபெடிக்ஸ்ல வெயிட் லாஸ் மாதிரி ஒரு சரியான பெயின் கில்லரே கிடையாது. ஸோ நிறைய வாட்டி ஆர்த்தோபெடிக்ஸில் சர்ஜரிஸ் எல்லாம் ஏன் தெரியுமா ஃபெயில் ஆகும்? சர்ஜரி பண்ணிட்டு சர்ஜரி சூப்பராக போகும், ஆனால் பேஷண்ட்ஸுக்கு வலியில் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணணும்னு தெரியாது. வலி இருக்கும் போது போஸ்டாப்பாக பெயின் இருக்கும் போது என்ன ஆகும்னா டோப்பமைனோட சென்சிட்டிவிட்டி இறங்கிரும். ஸோ டோப்பமைனோட சென்சிட்டிவிட்டி இறங்கிருச்சுன்னா என்ன, எஃபர்ட் won't feel good, you want results. ஸ்விக்கி ஆர்டர் பண்ண தோணும், ரிசல்ட்ஸ். சமைக்கிறதுல என்ன ஜாய், அந்த பெப்பர் போடுறதுல எல்லாம் இப்போ ஜாய் இருக்காது. சாப்பிடணும் என்ற ஜாய் தான் இருக்கும். ஸோ இதுல என்னன்னா, என் பாயிண்ட் என்னன்னா, நீங்க ஒரு எமோஷனல் ஈட்டிங்னால வெயிட் கெயின் பண்ணிட்டீங்கன்னு வைங்க, அந்த வெயிட்டை நீங்க லூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்க எமோஷனல் ப்ராப்ளம் சரியாவாது. அதை புரிஞ்சுக்கோங்க. புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? ஸோ ஏதோ பாஸ்ட்ல என்னமோ ப்ராப்ளம் இருக்கு, அந்த ப்ராப்ளமை நம்ம டீல் பண்ணாம, ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகே, ஃப்ரெண்டோட சண்டை, ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்டு பிட்ரே பண்ணிட்டாங்க, அதை ஹேண்டில் பண்ணல. நீங்கள் ஹேண்டில் பண்ணாமல் எப்போ யாரோடையாவது நீங்கள் க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்கோ, இல்லை ஒரு ஃப்ரெண்டோட சண்டை வர மாதிரி இருக்கோ, யூ கோ அண்ட் ஈட். அது நீங்கள் தெரியாமல் ஈட் பண்ணுறீங்க. அது பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கீங்க நிறைய வருஷமாக. ஸோ நீங்கள் அந்த ஒரு எமோஷ்னல் ஈட்டிங் ஹேபிட்னால வெயிட் ரொம்ப கெயின் பண்ணிட்டீங்க. எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, வெயிட்டை கம்மி பண்ணிரு, யூல் ஃபீல் குட்னுவாங்க. ஸோ இந்த எமோஷனல் இஷ்யூ உங்களுக்கு இருக்குன்னு புரியாம, கஷ்டப்பட்டு பழக்கத்தை மாத்தாம, எதனால வெயிட் நீங்க போட்டீங்கன்னு கவனிக்காம, ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபேட் டயட் எல்லாம் பண்ணி, யூ வில் லூஸ் வெயிட், எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி வெயிட் குறைஞ்சிட்டு என்ன தெரியுமா, யூல் ரியலைஸ், நான் இன்னும் அதே கஷ்டம் தான் நான் படுறேன். வெயிட் லாஸ் ஹசன்ட் help me, everybody has lied to me and nenachittu, you'll again start eating and you'll again gain weight. I see this cycle happening over and over again, especially with orthopedic patients, especially with women above 35. Right. So because there are so many emotional issues which they haven't handled. Men also, right? ஆனா இது it's more obvious with women. ஏன்னா after 45 ஒரு 6 மாசம் உங்களோட எமோஷன்ஸ் கொஞ்சம் வேவரியா இருந்துச்சுன்னா, நீங்க சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன், நிறைய வெயிட் நீங்க கெயின் பண்ணிடுறீங்க. And ஏற்கனவே you have a tendency to gain fat, not muscle. Correct. And protein யாருமே சாப்பிடுறது இல்லை. நீங்க என்ன, உங்களுக்கோ புரோட்டீனுக்கோ என்ன பிரச்சனைன்னு தெரியல எனக்கு உண்மையாவே. புரோட்டீனை பார்த்தா ஏன் அப்படி ஓடுறீங்களோ தெரியல. I think carbs is easier to இதுன்றதுனால போகுதா என்னன்னு தெரியல. Proteins cultural. Yeah, cultural, because idli is fine. இல்ல என்ன தெரியுமா கல்ச்சரல் சார், நான்வெஜ் சாப்பிட்டா வெயிட் போட்டுரும், அந்த ஒரு ஐடியா விமனுக்கு நிறைய இருக்கு. நான்வெஜ் சாப்பிட்டா நல்லது கிடையாது, நான்வெஜ் சாப்பிட்டா வெயிட் போட்டுரும். சோ சிக்கன் சாப்பிடாம அவங்க ரைஸ் நிறைய சாப்பிடுவாங்க ரசமோட.
கரெக்ட் கரெக்ட் ஸோ அது எல்லாமே என்ன பண்ணுதுன்னா கோயிங் பேக் டு த சேம் திங் பாடி காம்போசிஷனை வயசானவங்க மாதிரி ஆக்கிருது. ரைட் அதில் நிறைய ஃபண்டமெண்டல் இஷ்யூஸ். ஸோ விமன் எஸ்பெஷலி ஐ திங்க் ஒரு சைக்காலஜிஸ்ட்டை பார்த்து காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி, உங்க தாட்ஸ் வந்து கரெக்டா இல்லைன்னா உங்க தாட்ஸ்ல வந்து ஏதாவது டிஸ்டார்ஷன் இருக்கா சேலஞ்ச் பண்ணணும் உங்க தாட்ஸை. சரி அப்பா 12 மணி ஆச்சு, என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணல, போய் சக்கரை போட்டு டீ குடிக்கலாமா, இம்மீடியட்டா யோசிக்கணும். எதுக்கு எனக்கு இப்போ சக்கரை போட்டு டீ குடிக்கணும்னு தோணுது. மைண்ட்ஃபுல் ட்ரைனிங், சோ இதுதான் காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி, சேலஞ்சிங் யுவர் தாட்ஸ். ஓகே, இது நம்ம ரெகுலரா பண்ணிட்டே இருக்கணும். நான் இது 2019ல ஆரம்பிச்சேன். சரியா, இது பண்ணி 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 இப்போ ஒரு 5 yearsல I have got to this place. Right. See, this was not my first attempt at transformation. 17 வயசுல இருந்து ஆரம்பிச்சு சுத்தி 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 39 வயசு வரைக்கும். நான் உங்களை 15 வருஷம் கழிச்சு பார்க்கறேன்னு நினைக்கிறேன். Of course I see a drastic change. So I mean from what in your social media I see ஒரு 37 39ல you were almost 115 kgs and then you had taken up fitness. You are a diabetic, you developed diabetes. 13.9 இருந்துச்சு எனக்கு HbA1c நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்கும்போது. So உங்களுடைய அந்த ஒரு பாயிண்ட் இருக்கும்ல சார், இதுதான் எனக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாயிண்ட். This was my point where I realized that I'm starting on my fitness journey and I never went back. அப்படினா அது அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? See அது நானு when I talk about emotional baggage, right? Let me be completely honest with you. See, emotional baggage, even I had a lot of emotional baggage. I realized நிறைய emotional baggage நம்ம எல்லாருக்குமே இருக்கு man. யாருமே இத பத்தி பேசவே மாட்டேன்றாங்க. ஏன் தெரியுமா? Fear of being judged maybe. அதை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு யாருக்கும் தெரியாது. See, மத்தவன் சொல்றதை வச்சு நம்ம யாருன்னு நம்ம எப்படி முடிவு பண்ணிக்க முடியும்? ரைட். அவ்வளோ உங்களுக்கே உங்களை பத்தி தெரியாதா? மற்றவங்க சொல்றது அவ்வளோ முக்கியமா? ஸோ எமோஷனல் பேக்கேஜ் என்ன மாதிரின்னு நான் ஒரு அவுட்லைன் ஒண்டி கொடுக்குறேன். சரியா? ஸோ நல்ல படித்த ஃபேமிலியிலேருந்து வந்தேன். என் ஃபேமிலியில் என்னென்னா எங்கள் அம்மா வந்து ஒரு PhD இன் எஜுகேஷன், எங்கள் அப்பா வந்து IRS ஆஃபீஸர். சரியா? ஸோ அவங்க என்னென்னா தே கேம் ஃப்ரம் லோவர் மிடில் கிளாஸ் பேக்ரவுண்ட்ஸ் அண்ட் தே க்ரூ. ஸோ அவங்க 2 பேருமே ஸ்போர்ட்ஸ், வாலிபாலு, பேட்மிண்டன் ஸ்போர்ட்ஸில் வந்தவங்க. ஆனால் அவங்க கொஞ்சம் ரைஸ் ஆனப்புறம் எல்லா பேரண்ட்ஸ் பண்ணுற காமன் மிஸ்டேக்கும் படி 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 படி, நீ நாங்கள் கஷ்டப்பட்ட மாதிரி கஷ்டப்படக்கூடாது, படி படி படி. ஸோ என்னாச்சுன்னா நான் 10th வரைக்கும் நல்ல ஸ்போர்ட்ஸ் எல்லாம் விளையாடிட்டு இருந்தேன். 10th அப்புறம் ஸ்போர்ட்ஸை கட் பண்ணேன். 10th I was only 90 kilos, 6'2", ஆல்மோஸ்ட் இந்த வெயிட் இல்லை, இதை விட கொஞ்சம் அதிகமாக இருந்தேன். 12th முடிக்கும் போது I was 160 kilos. ஸோ அங்கே தான் என்னோட எமோஷனல் ஈட்டிங் ஆரம்பிச்சிச்சு. வெளியில போய் விளையாட முடியலையே, என்ன பண்றது, கிரேப் ஜூஸ் குடிக்கலாம், சாப்பிட்டு படிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த 2 வருஷம் படிச்சதுல சீட்டோ கிடைக்கல, ராமச்சந்திரால வாங்க வேண்டி இருந்துச்சு. சரியா? கேளு இந்த கதைய. இதுல வேற ஏன்டா நம்ம விளையாடலன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இது விளையாடியாவது ராமச்சந்திரால கட்சிதான் ஒல்லியாவது இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் ராமச்சந்திரால சேர்ந்தா யாருடா பிடிக்கலான்னு ஒண்ணு. அந்த டைம்ல வேற பயங்கரமா திக்கோமா. சரியா? பயங்கரமா திக்கும். எனக்கு திக்கும் 150 கிலோ. நினைச்சு பாரு. So self esteem also you felt. Self esteem self மாருதி கார் கூட கிடையாது அப்ப என்கிட்ட. esteem அது கிஸ்டீம் அது யாரு, நான் தலையை நிமித்தியே நடக்க மாட்டேமா. You have to understand the pain which I use comes from a very deep place. Right. சரியா? நான் ஐயோ யாராவது என் பேர் கேட்டுருவாங்களா, ஏன்னா என் பேர் சொல்றதுக்கு எனக்கு ஒரு 15 செகண்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் என்ன தெரியுமா, பேர் சொல்லிடுவேன் சந்தோஷ்னு. அதுக்கப்புறம் டேய் உங்களுக்கு அப்பா இல்லையா, உனக்கு அப்பா இல்லையா, ஃபுல் டைம் சொல்றான்னு. அதுக்கு டைம் ஆகும். இதெல்லாம் ஒன்றும் பெரிய ரேகிங் கிடையாது. ஆனா எனக்கு இட் வாஸ் ரியலி பேட், டிஃபிகல்ட். ஸோ அந்த எமோஷனல் பேக்கேஜ் எல்லாம் எடுத்து என்னடா நம்மள இப்படி கஷ்டப்படுத்துறாங்களே, நம்ம வெயிட் போட்டோமே, 12th இப்படி சாப்பிட்டோமே, அது எல்லாத்தையும் வச்சு காலேஜில் நான் இந்த பாயிண்ட் நான் சொன்னேன்ல, வெயிட் கம்மி பண்ணிரு உன்னோட எமோஷனல் இஷ்யூஸ் எல்லாம் சரியாயிரும்னு. நான் வெயிட் கம்மி பண்ணேன் 60 கிலோ காலேஜில். 60 கிலோவா? 50ல இருந்து ஃபர்ஸ்ட் இயர் எண்ட்ல 90 கிலோஸ்க்கு வந்தேன். ஆனா என்னன்னா ஒரு சயின்டிபிக் ரீசனிங்கே இல்லாம, அதான் நான் சொல்றேன், என்னோட எமோஷனல் ப்ராப்ளம்ஸ் ஹேண்டில் பண்ணாம டயட் மட்டும் பண்ணி நல்லா சரக்கு அடிச்சு, எவனோ ஒரு சீனியர் சொன்னா
உங்க அண்ணன் பேட்ச் எந்த பேட்ச்னு ஞாபகம் கிடையாது. ஏய் சாப்பிடாம சரக்கடி வெயிட் கம்மியாகும்னு. சி நான் இன்னைக்கு இன்ஃபர்மேஷன் ஏன் போடுறேன்னா 17 வயசு எம்பிபிஎஸ்ஓ இல்லைன்னா வேற எந்த காலேஜ்ல இருக்கவங்களோ தப்பு பண்ணக்கூடாது. டாக்டர் சந்தோஷ் இப்படி சொன்னாரு, இது வேண்டான்னு நினைப்பாங்க. என்ன தெரியுமாச்சு, ஒரு வருஷத்துல நான் வெயிட் லூஸ் பண்ணேன், ஆனா எனக்கு கால் ஸ்டோன்ஸ் வந்து என் கால் பிளாடர் வெடிச்சிருச்சு. Oh, you underwent underwent open cholecystectomy. Yeah, I because have on the time open la- cholecystectomy. I have a 12-inch scar here. Right. அப்ப laparoscopy wouldn't have been லாப்ரோஸ்கோபி there. இருந்துச்சு. Oh, டாக்டர் really? அசோக் யூனிட் நானு. அவரு okay. he was my chief. அவரு because ட்ரை burst பண்ணி ஆனதாலயா? ஃபெயில் ஆயிட்டு he was really upset. Okay, I understand. Okay. He was great surgeon, you know. Yeah, of course. சரியா? Yeah. So he was, so I had an open surgery. அந்த emotional baggage. அதுக்கப்புறம் ஒரு Trauma of the காலேஜ் surgery itself would have taken a toll on you. லைக் சி இது யாருமே இதுதான் பிரச்சனைன்னு சொல்றது இல்லல்ல. கம்மியா சாப்பிடு படி, கம்மியா சாப்பிடு Weight lose படி. பண்ணு. சரியா? ஸோ இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எம்பிபிஎஸ் எப்படியோ தட்டிக்கு 2 அட்டம்ப்ட்ல பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் சரி Off பண்ணிடுங்க mic. hey see the truth right Right. is obvious for everybody to see. சரியா? ஆனா ஏன் why aren't we able to laugh at ourselves is our question. I am proud of my past. That's my origin story. Yeah, that's I what. came from that low. Yeah, that's what. சரியா? I was that see I was சரியா எல்லாரும் கேட்பாங்க சார் நீங்க டாப்பரான்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன் நான் டாப்பர். ஆனா 150 ஸ்டூடெண்ட்ஸ் அதுல 2 டாப்பர் இருக்கும். ஒன்னு வந்து ரேங்க் 1 to rank 10. Right. உடன் வந்து கடைசி 50 பேர் ஃபெயில் ஆயிருவாங்க. ரேங்க் 91 to 100. அது உடன் டாப் 10. நான் அதுல டாப்பர். Okay. அந்த 10ல எப்படியாவது முக்கி வந்துருவேன். Yeah. நான் ஃபைனல் இயர்ல அது கூட பண்ண முடியல. Oh, okay. Because see just going through this entire turmoil and you are young and you don't and என்ன நடக்குதுன்னே தெரியாதுல்ல. MBBS was not very easy. I think we were too young for MBBS. Also ஏன்னா அந்த seriousness of that the beauty of the job I have today, right? I think I understood after 30. Yeah, I agree with that actually. Even I kind of understood Yeah, later. சீரியஸா என்னென்ன பண்ண முடியும் நம்ம ஒரு விஷயத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்ணான்றது MBBS சேரும்போது தெரியறதே இல்ல. இட்ஸ் மோர் a matter of நான் இது பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் என்றதுதான். Yeah, I agree. Yeah. Okay. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா பிஜி சேர்ந்தேன். ஸோ ராமச்சந்திரால படிச்சுட்டுமா. ஓகே, அதுக்கப்புறம் நான் Where எங்க did you do your சிஎம்சி PG? அதான் சொல்றேன். சிஎம்சியில் ஒரு சின்ன பிரான்ச் இருக்கு ஆம்பூர்ல பெதஸ்தானு. அங்க 2 years ஒர்க் பண்ணேன். Okay. பட் இட் வாஸ் நாட் டூ ஹெக்டிக். Okay. அதுக்கப்புறம் எனக்கு சிஎம்சி லூதியானால அனஸ்தீசியா கிடைச்சிச்சு. போனேன், ஜாயின் பண்ணிட்டு எனக்கு பிடிக்கலன்னு இங்க வந்துட்டேன். திரும்பி வந்துட்டு டிஎன்பி ஆர்த்தோபீடிக்ஸ் எனக்கு கிடைச்ச. ஐ வாண்டட் ஆர்த்தோபீடிக்ஸ். Okay. அங்க எனக்கு டி ஆர்த்தோக்கும் கூப்பிட்டாங்க. பட் அண்ணா எம்டி அனஸ்தீசியா தான் கொடுத்தாங்க. இங்க டிஎன்பி ஆர்த்தோ கிடைச்சிச்சு. ரயில்வேஸ்ல கிடைச்சிச்சு. நான் எடுத்தேன். Wow. My PG was in southern headquarters. Okay. So பரவாயில்ல டிஎன்பி கொஞ்சம் டைம் ஆனாலும் படிச்சு முடிச்சிடலாம். என்ன ரயில்வேஸ். That was one of the best decisions I ever made. Yeah. Because அங்க ரயில்வேஸ்ல எல்லாம் எனக்கு Exposure. திக்குது, கேஸ் பிரசன்ட் பண்ண முடியாது, பேஷண்ட் கிடையாது. 150 ஓபி பார்க்கணும். ஆமா. திக்குதோ விக்குதோ போய் பாருடா பேஷண்ட்டாரு என் சீஃப். நீ தான் பார்க்கணும். ஆமா. அங்க The பிரைமரி number of 2 case load. ஆமா. பிரைமரி 2 பிஜி, செகண்டரி 2 பிஜி அவ்வளவுதான். நான் சேரும் போது. சோ நான் முடிக்கும் போது 7 பிஜி இருந்தாங்க. சோ அந்த புஷ் என்ன மேட் மீ ரியலைஸ் தட் இது வரைக்கும் என்ன எல்லாம் காடல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு. போ நீந்திரா கடல்ல இல்லனா நீ செத்தன்னு போட்ட உடனே செகண்ட் இயர் Okay. Disappeared. திக்கிறது கம்ப்ளீட்டா போயிருச்சு. சோ நானும் என்ன பண்ணேன்னா ராமச்சந்திரால இருந்து ஒரு சைக்காலஜிஸ்டோட ஹெல்ப் எடுத்து ஐ வாஸ் ஆல்சோ ட்ரைனிங் ஆன் த சைட். நான் அதான் சொல்றேன், ஐ அம் நாட் a genius. Right. But you can't outwork me. Yes, got it. You can't outwork me. After 7 years of that psychological training and everything, with that background, எப்படி நம்ம மூச்சு எடுக்கிறது, டென்ஷன் ஆயிட்டா எப்படி மூச்சு எடுக்கிறதுன்னு அந்த டூல்ஸ் எல்லாம் என்கிட்ட இருந்துட்டு அப்புறம் ரயில்வேஸ்ல போடும்போது it gave me an opportunity. ப்ரீ-ஃபைனல் இயர்லேருந்து ஃப்ரம் 20 to 26 த ப்ரிப்பரேஷன், ஸ்பீச் தெரப்பி, சைக்காலஜிக்கல் தெரப்பி அதெல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் இயரில் ரயில்வேஸில் போகும்போது பை செகண்ட் இயர் ஐ வாஸ் ப்ரெசென்டிங் கேசஸ், டூயிங் எவ்ரி திங் அமேசிங்லி வெல் ஆட்டோமேட்டிக்லி. ஸோ அது என்ன அப்படியே கம்ப்ளீட்டாக மாத்துச்சு.
அது மாத்தின ப்ரோ. ரயில்வேஸ்ல என் பேரண்ட்ஸ் சொன்னாங்க கல்யாணம் பண்ணிக்கோட்டாங்க. சரி செகண்ட் இயர் ஆசை வந்துச்சு கல்யாணம் பண்ணிக்கலான்னு கல்யாணம் பண்ணிட்டேன். தட் டிடன்ட் டூ வெரி வெல். பியூர்லி பிகாஸ் ஐ வாஸ் அ பாய் மா. ஐ லுக் லைக் அ மேன். ஐ வாஸ் கம்ப்ளீட்லி இன்டிசிப்ளின்ட். நோ கோல். Like literally, right? Like the person I am today won't even sit with that boy. And just because I looked like a man, right? They thought I was ready. That I was ready to be a man. I was not at all ready to be, like, no responsibilities, right? No responsibilities. So adukaprom I have a son from the first marriage. Nice. Adu mudichu when I came out of that for 3 years I was completely out, right? You feel like an idiot, like you don't know what you did and you're so confused. Adula vera appada practice ஆரம்பிச்சு adom பண்ணனும். Then finally I met Maria, my wife, in 2015. Okay. From there it took 3 years for us to get serious. And in 2019 என்ன ஆச்சு உங்களுக்குன்னு கேட்டல, I received news that I'm going to become a father again. Oh wow. That just எப்படி தெரியுமா இருந்துச்சு, அப்படியே அந்த சில இன்ஸ்டா ரீல்ஸ்ல எல்லாம் நல்லா தூங்கிட்டே இருப்பீங்க, எவ்வளோ வந்து தண்ணி ஊற்றுவல டக்குன்னு முதல்ல அப்படியே அந்த மாதிரி ஏச்சேன் நான். Literally one day I woke up, decided shit, I have to change. Beautiful. I have to change. So see, a lot of people won't get a slap like that, right? And who will be so lucky at 39? And then what happened at 42? I found out I'm going to have a daughter. So if இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வச்சுட்டு நான் சேஞ்ச் பண்ணலன்னா என்ன பண்றது? அதுக்கப்புறம் முட்டாளுன்னு கூட சொல்ல முடியாது, வேற ஏதாவது தான் புது பேர் எடுத்துட்டு வந்து சொல்லணும். So for this undeserving grace I got from God, I want to give back something, and that's why I do all that I do. Okay, wow. That's why. And Saria, please don't think that right now I don't have any weakness or பயங்கரமான. No, I have my like I have a lot of issues that I am dealing with, right? So இப்போதைக்கு நான் அந்த 18th centuryல 19th centuryல கார்ல் யுங், ஃப்ரெட்ரிக் நீச்சே எல்லாம் படிச்சுட்டு இருக்கேன். படிச்சுட்டு நான் என்ன ரியலைஸ் பண்ணேன்னா, நம்ம எல்லாருக்குமே ஒரு ஹையர் செல்ஃப் இருக்கு, ஒரு லோவர் செல்ஃப் இருக்கு. ஹையர் வுல்ஃப் இருக்கு, லோவர் வுல்ஃப் இருக்கு. எந்த வுல்ஃப் தெரியுமா வளரும்? The wolf you feed. That's why I cut out toxic relationships. That's why I cut out alcohol. Because see, நான் இந்த எமோஷனல் ஈட்டிங்கை பற்றி படிக்கும் போது நான் என்ன ரியலைஸ் பண்ணேன்னா, that I was an emotional drinker. நான் எப்போ தெரியுமா குடிப்பேன்? ரொம்ப ரேராக தான் குடிப்பேன், வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்லை 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி. ஆனால் ரொம்ப சோகமாக இருக்கும் போது, என் பசங்களை ரொம்ப மிஸ் பண்ணும் போது குடிக்கும் போது இல்லை, நிறைய குடிச்சிட்டு something used to happen. That is, என்ன மெசேஜ் பண்ணுறேன், யாரை திட்டுறேன், ஒன்றுமே தெரியாது எனக்கு. I decided I was feeding my lower wolf. And it was embarrassing. Okay. Because that's not the person who you, that is exactly the person who you're working very hard to not be, right? Right. And I realized alcohol எவ்வளோ ரேராக குடிச்சாலும் இல்லை, ஒரு அமௌண்ட்டுக்கு மேலே காலி பண்ணிடுது. காலி பண்ணிடுது. And அதனால, so, and also Carl Jung and Friedrich Nietzsche say, right, mastery of others is strength, mastery of self is true power. And I don't think anybody who's given to alcohol, I know there are a lot of people who are not emotional drinkers, even if they drink regularly. Kudos to you. But I realized I'm not that guy. After 20 years of drinking. And it's high time I stopped it. Okay. And I'm very happy today is the 10th week. Oh. Yeah. Yay. Yeah. So after, like, again, it took me 5 years. Okay. Took me 5 years. It took me on a whole journey. Wow. Journey to reach here. So, like, when the universe and the prayers of my mom has worked so well, like, I should make it matter more, no? Yes. And that's why I do what I do. Amazing. That was தெரியல எனக்கு. ஆக்சுவலி ஐ awe because இதெல்லாம் எனக்கு தெரியாது, ரைட்? I of course I've met you, I know you, but இதெல்லாம் when you're telling, like, okay, everybody wants can the fight trophies, their demons, right? Everybody wants the trophies. Nobody wants to see the training ground. Right. You know, everybody wants the view. Yeah. Nobody wants the climb. Right. Great, sir. I think இங்க இருக்கிற எல்லாருக்குமே it was been really inspiring. I mean, இந்த உங்க சைடு இந்த ஸ்டோரி nobody has heard of it also.
ஃபார் அ லைட் நோட்ல நான் கேட்குறேன். இப்போ நீங்க வந்து இவ்வளோ வீடியோ பண்றீங்கல்ல, எவ்ரி டே யூ மேக்கிங் ரீல்ஸ், தேர்ஸ் அ லாட் ஆஃப் ப்ரெஷர் ஆல்சோ டு மேக் கான்டென்ட் எவ்ரி டே. யூ ஹவ் டு சிட் அண்ட் சும்மா வி கான் மேக் கான்டென்ட் இன் லைக் ஹவ் யூ டோல்ட் மீ இன்சைட். Every minute I make reels, ma. Even right now I'm thinking what to make what a reel out content of to take me? out of you. Okay. Every சரி, second. யாருக்கும் தெரியாத, அதாவது உங்களுடைய ஏதாவது ஒரு worst habit, இல்ல வந்து நான் வந்து இந்த ரீல்ல வந்து இதை சாப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த கேமரா ஆஃப் பண்ணிட்டு நான் நல்லா போய் பிஞ்ச் பண்ணேன். அந்த மாதிரி ஏதாவது ஒரு சீக்ரெட் இருந்தா எனக்கு ஸோ நான் இப்போ எதுலயுமே பிஞ்சே பண்றது இல்ல. கடைசி ஒரு வருஷமா நான் பிஞ்சே பண்ணல. பிஞ்ச் இல்ல, ஏதாவது உங்களை பத்தி ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச இது என்னன்னா பாப்கார்ன் சிக்கன் கிறிஸ்பி விங்ஸ் ஹனி போட்டு அப்படியே ஒரு நல்ல, நான் வேற ஸ்மால் ரெகுலர்ல ஆர்டர் பண்ண மாட்டேன். ஓகே, காலையில நல்ல ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எல்லாம் பண்ணிட்டு ஒரு ஜம்போ இல்ல 2 ஜம்போ இல்ல 3 ஜம்போ ஆர்டர் பண்ணுவேன். 3 ஜம்போ ஆர்டர் பண்ணிட்டு ஏன்னு சொல்றேன் பாரு, கீழே இருக்கிறதெல்லாம் நல்லா இருக்காது, மேல இருக்கிறது மட்டும் தான் நல்லா இருக்கும். ஒரு வாட்டி தானே நம்ம ஆர்டர் பண்றோம் ஒரு வாரத்துல, ஏன் கீழே இருக்கிறது கொஞ்சம் சொதையா குட்டி குட்டியா இருக்கும். சோ மேல இருக்கிறத மட்டும் எடுத்துட்டு அதை கிரில்ல போட்டுருவேன் 200ல 10 நிமிஷத்துக்கு. வெளியில வந்துச்சுன்னு வை, அப்படியே கிறிஸ்பியா இருக்கும். அதுல கொஞ்சம் ஹனி மஸ்டர்ட் சாஸ் போட்டு ஒரு சாலடோட சாப்பிட்டேன்னு, எப்பவுமே பிஞ்சு பண்ணாலும் ஃபைபர் யூஸ் பண்ணும். சாலடோட சாப்பிட்டா ஃப்ரைட் சிக்கன். யாருக்கெல்லாம் பசிக்குதுங்க இப்போ? எல்லாருக்கும் பசிக்குதா? உனக்கு தான் பசிக்கிற மாதிரி இருக்குது. இல்ல அதான் மத்தவங்களை கேட்டு யாரு லோ இன் லைஃப், ரைட், தட்ஸ் யுவர் ஆரிஜின் ஸ்டோரி. அங்கதான் நீங்க ஆரம்பிக்கிறீங்க. See, நான் எப்போ தப்பு பண்ணாலும், எப்போ when I'm ashamed of myself, right? When I do lot of things I'm ashamed of even today. Right? Every human does. I think I'm still in my origin story. Okay. I'm still making mistakes. Right. So that's very very important. தப்பு பண்ணிட்டா you have to understand. So there is the trans theoretical model of change ன்னு ஒன்று இருக்கு. அது 1970ல எழுதுனாங்க. So all of us are constantly in change. Change is constant என்றாங்கல்ல, ஏன் யோசிச்சு பார்த்தீங்களா யாராவது? There is truth in that statement according to this theory. So changeல 6 ஸ்டேஜ் இருக்கு. ஒன்னு வந்து ப்ரீ கான்டெம்ப்ளேஷன். ப்ரீ கான்டெம்ப்ளேஷன்னா யூஎஸ்எம்லில இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கணும். ப்ரீ கான்டெம்ப்ளேஷன்னா என்னன்னா, உனக்கு ப்ராப்ளம் இருக்கு, ஆனா உனக்கு ஒரு ஐடியா இல்ல, உனக்கு அது எப்படி உன்னோட லைஃபை அஃபெக்ட் பண்ணுதுன்னே தெரியல. ப்ரீ கான்டெம்ப்ளேஷன். ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ரெண்டாவது வந்து கான்டெம்ப்ளேஷன் ஸ்டேஜ். கான்டெம்ப்ளேஷன்னா என்ன தெரியுமா? எனக்கு பிரச்சனை இருக்குது, எனக்கு தெரியும் இது எனக்கு நடக்கும்னு, என்ன பண்ணலாம், ஓகே ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியும், என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறேன், அதுதான் கான்டெம்ப்ளேஷன். மூணாவது வந்து ப்ரிப்பரேஷன். எனக்கு ப்ராப்ளம் இருக்கு, இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நான் எடுக்கலாம்னு யோசிக்கிறேன். நாலாவது வந்து ஆக்ஷன். இந்த ப்ராப்ளம் எனக்கு இருக்கு, இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் நான் எடுக்கிறேன்னு நீங்க ஆக்டிவா எடுக்கிறீங்க. இது பண்ணீங்கன்னா, if you continue taking, preparing and acting for a long period of time, you go into maintenance, where I am now with probably alcohol. Okay? 3 months you're off. Okay. Maintenance, you're good. But you know the beauty, idhiliyum life is so nuanced, right? Then there is one stage called relapse. That's the final stage of change. Difficult stage actually. Relapse. So இதுல என்னன்னா, நீங்க ரிலாப்ஸ் பண்ணிட்டீங்கன்றதுனால don't think that you have to go back to pre-contemplation. Don't do that. Okay, got it. Relapse is just a setback. Doesn't mean you've lost all progress. Correct. So நீங்க ரிலாப்ஸ்ல இருந்து திரும்பி மெயின்டெனன்ஸ்க்கு போலாம், which means you bypass all the other stages. Which means all human beings are in a constant state of change, right? So ஏன் தப்பு பண்ணா உங்களை தானே beat up நீங்க பண்ணிக்கிறீங்க? Look at the good things you did. Pat yourself in the back. Because no one else is going to pat yourself in the back. ஒரு தப்பு பண்ணேன்னு வெயி, 100 பேர் இருப்பாங்க சொல்றதுக்கு உங்ககிட்ட. 100 நல்ல விஷயம் செய்யி, எவனும் சொல்ல மாட்டான். நீ உன்னைத்தானே பாத்துக்கலனா நீ எப்படி உன்னோட எனர்ஜி உலகத்துக்கு நல்லது செய்ய கொடுப்ப? Correct. You have to understand this. You have to. That thought process, I guess, after 30-35 தான் வரும்னு நினைக்கிறேன். எனக்கெல்லாம் வந்து இப்பதான் I see this thought process in young kids who are 22 today. Really? Yeah, some of them are extraordinary. Okay. Some of them are extraordinary. So it's basically who you are is a sum of 5 people you listen to. That's it. It's not your age. Who are the 5 people you're listening to? You'll be talking like them, you'll be thinking like them, you'll be acting like them. Like a constant everything. Influence. That's the action you take.
நான் இந்த மாதிரி ஒரு பர்சன் ஆனோம்னா find 5 people, listen to their podcasts, read their books, you will become like them Right. over and over again. Okay. Okay. எக்ஸாக்ட்லி. ஸோ நான் வெயிட் லூஸ் பண்ணோன்னு நினச்சிக்கிட்டா நான் என்ன தெரியுமா சொல்கிறது, ஃப்ரெண்ட்ஸை பார்த்துக்கிட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன். இஃப் யூ ஹேங் அவுட் வித் ஃப்ரெண்ட்ஸ் who are indisciplined, you are going to gain weight. You hang out with friends who are exercising, you are going to start exercising. Yeah, you'll get influenced by Yeah, them. because see, அந்த குட் ஹேபிட்ஸ்க்கும் பேட் ஹேபிட்ஸ்க்கும் என்ன தெரியுமா டிஃப்ரென்ஸு? ஸோ சார்ல்ஸ் டுஹிக்னு ஒரு சைக்காலஜிஸ்ட் இருக்காரு. ஸோ ஹீ ரோட் த புக் சைக்கிள் ஆஃப் ஹேபிட் ஆர் பவர் ஆஃப் ஹேபிட். ஓகே, அது நான் என்னோட புக்குக்கு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும் போது பார்த்தேன். ஸோ அதில் அவர் என்ன சொல்றாருன்னா, தெர் இஸ் சம்திங் நோன் as a cue, then there is something known as a reward for every habit. Okay. It's the same, the cue. Okay. Cue என்னன்னா, 2 மணி ஆச்சு. Okay. ஓகே, ரிவார்ட் என்னன்னா, ஓ ஐ ஃபீல் குட், ஐ வாண்ட் டு ஃபீல் குட் அட். Okay. ஸோ 2 மணி ஆச்சு, ஆக்ஷன் தான். வா போய் தம் அடிக்கலாமா, இல்லை சிகரெட் அடிக்கலாமா, இல்லைனா கம் லெட் மீ கோ ஃபார் அ வாக், கம் லெட் மீ ஹேவ் அ கிரீன் டீ, come let me lift some weights. So good habits and bad habits are created the same way, people. It's like the wolf you feed. Correct. If you are going to feed the good wolf, that's going to grow. So on the cue varamode, I want to feel good nu varamode, don't think of sugar or Alcohol crispy food or yeah. alcohol or smoking. See, alcohol and smoking, right? At least there is a public disdain. ஒரு 3 வருஷம் முன்னால when I used to think that நான் டாக்டராக இருந்தாலும் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் இன்னும் இம்பார்ட்டன்ட்னு நினைக்கும் போது நான் சோஷியல் ட்ரிங்கிங் ஓகேன்னு சொன்னேன். சரியா? தட் வாஸ் இம்மெச்சூரிட்டி. ஐ வாஸ் ராங். மை பர்சனல் ஒப்பீனியன்ஸ் டோன்ட் மேட்டர். Correct. What is right is alcohol is damaging to everybody. That's all. That's And alcohol is an addictive substance. So we do not know who has addiction potential. So beer also, I would say no. Right? I did see that reel where you said 2 பியருக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸே இல்ல. பாரு, see, I saw கப்சா that. விடுறதுக்கு லெவல் இல்லையா? பியர்ல ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபீனாலிக் காம்பவுண்ட் I இருக்குது. saw that, yeah. என்னையா விளையாடுறீங்களா? ஏதோ ஒரு அட்லீஸ்ட் விட்டா சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் லெவல் எங்க போகுது பாரு. Yeah, அநியாயம். யா. ஓகே ஃபைன் சார். இப்போ வந்து நம்ம வந்து ரேபிட் ஃபயர் ரவுண்ட் போறோம். இந்த ரேபிட் ஃபயர் ரவுண்ட் பேர் வந்து ஸ்மார்ட் ஷாட்ஸ் வித் ஸ்மார்ட் ஓவரிஸ். ஓகேங்களா? ஆல் ரைட். ஸோ யூ சூஸ் திஸ் ஆர் தட். ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஆர் கார்டியோ? Strength training. Calcium as supplements or as natural sources? Supplements. Okay. Convenience. I am a convenience guy. Okay. Morning workouts or evening workout? Ah. Yes. சார் யோசிக்கிறாரு. I love both. அதான் எது சொல்றதுன்னு யோசிச்சுட்டு அதுக்குதான் இதுக்கு இருக்கேன். So weekends evening workouts. Weekdays morning workouts. ஏன்னா காலையில ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா ஃபுல் எனர்ஜி சூப்பரா இருக்கும். For the day. Okay. Great. Okay sir. Myth or fact? இதுக்கு வந்து ஒரு எஃபெக்ட் கொடுத்து. Crackling your knee knuckles causes arthritis. Myth or fact? Myth. Thank you. Because so many of them come saying that, இந்த மாதிரி அவங்களே நினச்சிக்கிறாங்க இல்லையா? ஸோ ஃபைன். Osteoporosis affects only older women and men. No, if you have low muscle mass, it will affect you also. If you're not lifting weights, weight தூக்கல, உங்களுக்கு muscle mass ரொம்ப கம்மியா இருக்குன்னா சின்ன வயசா இருந்தா கூட osteoporosis வரலாம். Okay. There is a study that I saw where they said PCOS and thyroid issues இருக்கிற women, that is hormonal imbalance இருக்கிற womenக்கு during periods joint pain is high. Is this true? I mean, it's not like a myth or fact. Is this true? I mean, have you seen patients like that? What would be the reason? ஸோ ஜென்ரலாக ஜாயிண்ட்ஸ் பெயினை விட நாம் பார்க்கறது லோ பேக் பெயின். ஸோ நிறைய விமென்க்கு லோ பேக் பெயின் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, சரி நீங்கள் ஆரம்பிக்கும் போது உங்களோட சைக்கிள் டைமில் யூ see how you feel. Okay. அந்த டைமில் நீங்கள் ஓப்பனாக வச்சுக்கோங்க. நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணீங்கன்னா யூ கேன் எக்ஸசைஸ். நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணலன்னா யூ ரெஸ்ட். ஏன்னா உங்களோட பாடி அந்த டைமில் இன்ஃப்ளமேஷனில் இருக்கா இல்லைன்னா உங்கள் பாடி அந்த டைமில் எவ்வளோ இன்ஃப்ளமேஷனில் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதிகமான இன்ஃப்ளமேஷனில் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்ஜுரி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சரியா? அண்ட் நீங்கள் என்ன மெடிகேஷன்ஸ் எடுக்கிறீங்க, ஓசிபிஸ் எடுக்கிறீங்களா, என்ன பில்ஸ்ல இருக்கீங்க யாருக்கும் தெரியாது. ஸோ
till you know your body, that is ஒரு 2 yearsக்கு you've consistently exercised 3 days a week. அது நீங்க 2 வருஷத்துக்கு பண்ணீங்கன்னு வைங்களேன், You'll see a it comes major to difference. in a year it comes to 144 days. So you would have exercised with yourself for almost 300 days in 2 2 years. years. You'll know yourself. ஏன்னா 24 cycles உங்களுக்கு போயிருக்கும். Understood. Third yearல இருந்து you'll know. My advice is first year when you're starting off, relax during cycles. Okay, okay, nice. What's the one worst habit for bone health that you would say no to? Smoking. Best bone healthy food? One. Sorry, two. Thirst trap. This is, there is no one That's the point. great food for bone or brain or weight loss or liver function. There is no sea moss or some green moss from Ireland or black moss from Kerala. There is nothing like that. You have to have a completely healthy whole life. Yes. Most common ortho issue in women walking into your OPD. Back pain. Okay. Yes, we are done with smart shots. What, so soon? Yeah, so Okay. so sir, finally coming to the end, உங்களுடைய புக் நீங்க இப்ப எழுதிட்டு இருக்கீங்க, ரைட்? எழுதி முடிச்சிட்டேன். எழுதி முடிச்சிட்டீங்க about emotional eating. It's not yet out, is it? No, Tell us about it's your in book. editing. So the name of the book is Remember the Fat Child. Right? Remember the Fat Child. Okay, நீங்க ஒரு குண்டா இருந்தீங்கன்னா அந்த குழந்தைய ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த குழந்தை ஏன் சாப்பிட ஆரம்பிச்சுச்சுன்ற சிச்சுவேஷன் இப்போ உங்க லைஃப்ல மாறிடுச்சு. இப்போ நீங்க குழந்தை இல்லை, நீங்க வளர்ந்துட்டீங்க. 18 வயசுக்கு மேல அந்த குழந்தைக்கு அது நடந்துச்சு, அதனால நான் இப்போ இருக்கேன்னு உங்களால சொல்ல முடியாது. ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் நாட் டிசைன்ட் தட் வே. இஃப் யூ ஆர் 21 மேன் ஆர் உமன், யூ ஆர் an adult. Every year after 21, you've been responsible for changing what happened to you as a child. Correct. Change it. That's what this book is about. Yeah. And I give 10 rules as to how I changed it. Okay. And I explain the rules. And also I have Dr. Santosh Jacobs emotional eating score ன்னு ஒன்று போட்டிருக்கேன். ஆர்த்தோபெடிக்ஸ்ல என்ன தெரியுமா? ஸோ இந்த ஆப்பிளோட சிஇஓ சொல்லுவான்ல, நான் வந்து கேலிகிராஃபி அப்பெல்லாம் ஏன் கற்றுக்கிட்டேனே எனக்கு தெரியல, ஆனால் நான் ஆப்பிளில் டிசைனிங் எல்லாம் பண்ணும்போது பயங்கரமா இது பண்ணேன்னு. ஸோ ஆர்த்தோபெடிக்ஸ்ல ரிசர்ச் பண்ணும்போது ஏன்டா இந்த ஸ்கோருங்க எல்லாம், நீ ஸ்கோரு, பேக் ஸ்கோரு, ஃப்ரண்ட் ஸ்கோரு, ஷோல்டர் ஸ்கோரு, சைட் ஸ்கோரு போடுவாங்க. நான் என்ன ரியலைஸ் பண்ணேன்னா, in order for a huge society to find out if they have emotional eating or not, I had to sit and make a score of 50 scenarios. இந்த scenariosல நீங்க சாப்பிடுறீங்க, occasionally-னா 1, mostly-னா 2ன்னு ஒரு ஸ்கோர் போட்டு, I have a Santosh Jacob emotional eating score where if it's less than 50, you're not at risk. Okay. 50 to 150, you're at mild risk. More than 150, moderate risk. Above something, you have emotional eating. So if you're just reading the book, you can identify if you are at a risk of emotional eating. Because I feel, most of us, our obsession with food is not about food at all. That's one of the rules in my book. For most people. Yeah, I agree. நானுமே emotional eating so much, right? Yeah. Oh, so very interesting. And see, true freedom is not the ability to eat everything. True freedom is the ability to say no to everything. Right. You know, everybody is very confused in that. True freedom is not, நான் அதை சாப்பிட முடியும், இதை சாப்பிட முடியும், அதை சாப்பிட எவ்வளோ நாளைக்கு. At one point, that's not true freedom. You need to know what to True eat. freedom is the ability to stay without food for 48 hours. You'll actually reconnect with hunger, and you'll know how much time you spend thinking about food and eating. Right. I recently went for 2 days without food. You know, I had so much time. Without food meaning like சாப்பிடவே nothing இல்லை. solid? Fasting. Coffee, of course. See, coffee and whey Water protein. and Coffee, whey protein. I take only because- liquids. Yeah, only liquids. Like I restricted myself to 400 calories from whey protein. ஏன்னா 80 grams அது எடுக்கணும்ன்றதுனால 2 days 80. See, basically I am planning to do it once a month. Right? It resets your hunger. நான் இனி சொல்றேனே, நீ ஒரு 24 ஹவர்ஸ்க்கு நீங்க சாப்பிடாம இருந்தீங்கன்னா தான் நீங்க 3 சைக்கிள் ஆக்சுவலா ஹங்கர் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதுன்னே ஃபீல் பண்ணுவீங்க. இல்லைன்னா ஹங்கர் வந்துருமோன்ற எமோஷனுக்கே பயந்து சாப்பிட்றாங்க நிறைய பேர் இன்னைக்கு.
24 மணி நேரம் சாப்பிடாம இருங்களேன், அப்போதான் ஓ இதுதான் பசியா, ஓ தாங்க முடியுதே, ஓ இவ்வளவுதானா பசி. ஏன்னா that hunger cycle will end in those 3 hours. Then you will realize that hunger is a fleeting emotion. Right, okay. So true physiological hunger, you will kill your loved dog and eat it. You will eat a cauliflower if you're truly physiologically hunger. If you're truly thirsty, people have drank their urine. You have to understand, hunger is a brutal physiological feeling. நம்ம சும்மா தடிக்கி உள்தாலே ஹங்கர்னு நினைச்சுக்கிறோமே. Sounds challenging also. இப்போ நீங்க சொன்னோன்னே ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க, நம்மளால முடியுமாப்பா இது, நம்மளால முடியுமா அப்படின்னு யோசிச்சு தானே நீ. ஸோ போத் ஆஃப் தெம் ஆர் ரைட். நம்மளால முடியும்னு நினைச்சவனும் கரெக்டு, நம்மளால முடியாதுன்னு நினைச்சவனும் கரெக்ட் தான். அதுதான் வாழ்க்கையோட பியூட்டியே. ரைட். Both of them are right. ரைட். I was right till I thought I couldn't do it. I was right when I thought I can do it. Nice. Okay, sir. So we have come to the end of this Smart Talks, and it's been a pleasure to have you. And I think Pakra audience alame now they have all the tips and tricks of their health, fitness, and that needs to be under control. அதை விட நீங்கள் வந்து மைண்ட் கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு இஷ்யூ கொண்டு வந்தீங்க. ஐ மீன் அந்த ஃபேக்டை கொண்டு வந்து ஹவு இமோஷன் அண்ட் ஃபிசிக்கல் செப்பரேட்டாக பார்த்து யூ ஹாவ் டு ஹேண்டில் இட், பிரிங் இட் இன் யுவர் கண்ட்ரோல் சொன்னது வாஸ் சம்திங் ஆக்சுவலி ஐ ஓப்பனிங் ஃபார் மீ ஆல்சோ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். You asked very nice questions. Thank ஆனா கொடுத்த கேள்வியிலிருந்து ஒண்ணுமே கேட்கலையே. நீங்க தானே சொன்னீங்க பாட்காஸ்ட்னா ப்ரிப்பேர்டா இருக்க கூடாதுன்னு. அதான் ப்ரிப்பேர்டா இல்லாம டாடி சத்தம் சொல்றாரு பாட்காஸ்ட்ல ப்ரிப்பேர்டா அதனால போறீங்க. உங்க அட்வைஸை ஃபாலோ பண்ணி ப்ரிப்பேர் பண்ண எந்த क्वेश्चंसும் இல்லாம ஸ்பான்டேனியஸா கேட்டேன். Yeah. See, this is exactly how you should enjoy a podcast. This is a podcast. I just wanted to give you an experience of what a podcast has to be. Okay. This is how you have to do a podcast. I had fun. Yeah, Did you have fun? Exactly. Like ராமச்சந்திரன் ஜாலியா உட்கார்ந்து பேசுற மாதிரி இருந்துச்சா? அப்படிதான் இருக்கணும். See, a podcast is not about opinions. A podcast is about original opinions. Right. There's a huge difference. Great. All right. Thank you. Fantastic.